ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். ஒரு சிறு பதிவை, சிந்தனைக்குரிய அந்த பதிவை உங்களோடு நான் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீயது என்று நாம் கருதுகின்ற கொள்கையில் இருந்து நல்லது என்று கருதுகின்ற அந்த கொள்கையின் பக்கம் உள்ளம் மட்டும் மாறினால் போதாது, இந்த உடம்பும் மாற வேண்டும். காரணம் என்ன? இந்த உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு முதலில் ஒரு பழக்கத்தை அல்லது எண்ணத்தை ஏற்படுத்தி தருவது உள்ளம். உள்ளம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவுடன் உடல் அதை இறுக பற்றி கொள்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உள்ளம் அந்த பழக்கத்தை வேண்டாம் என்று நினைத்தாலும் இந்த உடம்பு ஏற்க மறுக்கின்றது. தொடக்கத்தில் உள்ளம் ஒன்றை சொல்லிக் கொடுத்தவுடன் இந்த உடம்பு அந்த உள்ளம் சொன்னது போல் செயல்பட்டது. இப்பொழுது வேண்டாம் என்று நிறுத்து என்று சொல்கின்ற போது இந்த உடம்பு நிறுத்த வேண்டும் தானே. ஆனால் இந்த உடம்பு நிறுத்துவது இல்லை. ஆக உள்ளம் நினைத்தாலும் உடல் ஏற்க மறுக்கின்றது. இது பெரிய ஆபத்து தானே. ஆக சிறு வயதிலோ வளர்ந்த பருவத்திலோ இந்த உள்ளம் இந்த உடம்பை நல்ல வழியில் ஆற்றுப்படுத்தாமல் தீய வழியில் ஆற்றப்படுத்தினால் நாம் விரும்பினாலும் நம் உடம்பும் திரும்பி நல்வழிப்படுத்துதல் மிகவும் சிரமப்படுவோம். ஆனால் ஆன்மீகம் தடுமாறும் அந்த மனநிலை கொண்ட மக்களுக்கு நல்ல வழியில் ஆற்றுப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். வைராக்கியத்தோடு இறைவன் பாதத்தை பற்றுங்கள், கண்ணீர் மல்க துதியுங்கள். வேரோடிய அந்த விஷச்சிந்தனையும் இந்த உடம்பின் பற்றுதலையும் இறைவன் நல்வழிப்படுத்துவான் என்பதில் ஐயமே இல்லை. மணிவாசக பெருந்தகையும் அருணகிரிநாதரையும் நினையுங்கள். அவர்கள் பாடல்களை மனமுருகப் பாடுங்கள், உணர்ந்து பாடுங்கள், பொருளுணர்ந்து பாடுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அன்பர்களே, உள்ளம் மாறினால் உடலும் மாறுமா? உடல் மாற வேண்டுமா என்ற தலைப்புக்குள் நாம் சென்றால் சில இலக்கிய நிகழ்வுகளை நாம் காணலாம். நாம் அன்றாடம் வணங்கும் உமையம்மை கூட தட்சனுக்கு மகளாக பிறந்ததினால் சிவபெருமானை தட்சன் அவமதித்த காரணத்தினால் அந்த பாவம் போக அவள் என்ன கேட்கின்றாள்? என் உள்ளம் மாறினால் மட்டும் போதாது, இந்த உடலும் மாற வேண்டும் என்று கேட்கின்றாள் உமையம்மை. காரணம் என்ன? தட்சனுக்காக வாதாடி சிவனிடம் தர்க்கம் செய்து தட்சனின் யாகத்திற்கு செல்கிறாள் உமையம்மை. சென்ற பிறகுதான் தெரிகிறது உண்மை நிலவரம். உமையம்மை யாகத்தை சபித்துவிட்டு சிவபெருமானிடத்தில் தஞ்சமடைந்தார். ஆகவே இந்த உள்ளம் மாறினால் மட்டும் போதாது, இந்த உடலும் மாற வேண்டும் என்று சிவபெருமானுடன் பிரார்த்திக்கிறாள். சிவபெருமானும் அதற்கு இசைந்து பூலோகத்தில் இமவானுக்கு மகளாக பிறக்க அருள் செய்கிறார். ஆக உமாதேவி கூட உள்ளம் மாறினால் மட்டும் போதாது, உடலும் மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே சிவனிடம் வேண்டினாள். மற்றும் ஓர் உதாரணம், ராவணன் தம்பி விபீடனன் ராமனிடம் சரணாகதி அடைந்ததும் ராமன் சொன்னது, விபீடனா, இலங்கைக்கு உன்னை நான் முடிசூட்டுவேன், உன்னை அரசனாக்குவேன் என்றான். அப்பொழுது விபீடனன், ஐயனே, ராவணனின் தம்பியாக பிறந்து நான் ஈட்டிய அவப்பெயரை நீங்க வேண்டும். உங்கள் திருவடிகளை என் சிரசில் வைக்க வேண்டும். இந்த உடம்பை நீங்கள் புனிதப்படுத்த வேண்டும் என்பதாக வேண்டிக் கொண்டான் விபீடனன். ஆக விபீடனனும் இதே கருத்தை கொண்டிருக்கின்றான். உள்ளம் மாறி ராவணன் பக்கம் வந்தும் கூட இந்த உடம்பு புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அவன் தீர்க்கமாக இருந்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மற்றும் ஒரு சான்று, நம் திருநாவுக்கரசர் முதலில் சமணத்தை தழுவியவர். பிறகு சிவபரம்பொருளின்
பெருங்கருணையால் சைவத்திற்குள் தன்னை இணைத்துக் கொண்டாள். ஆயினும் சமணத்தில் இருந்து சிவனை நிந்தித்ததால் இந்த உடம்பையும் அவர் வெறுத்தார். தன் உடம்பும் பாவம் செய்துவிட்டது என்று நினைத்தார். தன் உடம்பை புனிதப்படுத்த வேண்டி சிவபெருமானை தொழுதார், அழுதார். சிவபெருமானும் யாரும் அறியாத வகையில் பூதகணங்களை அனுப்பி மூவிலை சூலத்தை அவர் தோளிலே பொறித்தார் என்கிறது சேக்கிழார் புராணம். ஆக உமையம்மை, விபீடனன், திருநாவுக்கரசர் ஆகியோர் உள்ளம் மாறிவிட்ட போதிலும் தன் உடம்பும் மாறி புனிதப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல நினைக்கின்றோம். ஆக இந்த கலியுகத்தில் உடம்பையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்துவது சாத்தியமா? எப்படி செய்தால் அது சாத்தியமாகும் என்று யோசிக்க வேண்டும். உள்ளமும் உடலும் மாற்றம் தரும் வகையில் நம் 12 திருமுறைகள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆக அத்தனையும் நமக்கு உதவி செய்கின்றது. அதன் பொருள் உணர்ந்து பாடி நாம் எல்லோரும் இறையொருள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவை நான் செய்திருக்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றான் வள்ளுவன். இறைவன் அடி நாம் சேர்ந்ததினால் நாம் பிறவி பெருங்கடலை கடந்தே தீர்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வெற்றி நமதே என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம்.